உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ராமா கோவிந்தா சிவா ஈஸ்வரா பரமேஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டே இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம மார்கழி மாதம் தான். உடனே மற்ற மாசத்துல நான் நாமம்லாம் சொல்ல வேண்டாமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அதனால நான் இந்த மாதிரி கீதோபதேசத்துல நம்ம கிருஷ்ண பரமாத்மா மாதங்களில் நான் மார்கழியா இருக்கேன் அப்படின்னு ரொம்ப விரும்பி சொல்லியிருக்கார். அதனால இந்த மார்கழி மாசத்துல நம்ம ஏர்லி மார்னிங் எழுந்துட்டு, அதாவது நம்மளோட ஏர்லி மார்னிங் 7 o'clock 8:30 அதெல்லாம் சரியில்ல, பெரியவா சொல்றபடி ஷார்ப்பா பிரம்ம முகூர்த்தம், அதாவது இந்த 4 மணி அப்போ எழுந்துக்க முடியலையா பரவாயில்ல, 5 மணிக்கு எழுந்துக்கணும். நம்மள எழுந்துருவோம், ஆனால் எழுந்துட்டு அந்த மொபைல் பார்த்துட்டு இருப்போம். அதான் அந்த அலாரம் அடிச்சிருத்தா மொபைல் எடுத்து ஓரமா வைக்கணும். ஓரமா வச்சுட்டு நம்ம திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி அதெல்லாம் புக்கை பார்த்து பாடணும். அதெல்லாம் பாட வரலையா பரவாயில்ல, கிருஷ்ணா ராமா கோவிந்தா சிவா ஈஸ்வரா பரமேஸ்வரா அப்படின்னு சொல்லுங்க. அத மார்கழி மாசத்துல ஒரு வாட்டி ஏர்லி மார்னிங் எழுந்துட்டு சொன்னாலே கோடி முறை சொன்னதுக்கு ஈக்குவல். அப்போ நம்ம மார்கழி மாசம் பூரா ஏர்லி மார்னிங் எழுந்துன்னு சொன்னா இதை யோசிச்சு பாருங்க, அதோட அந்த பவரை. என்னடா ஏதேதோ சொல்லின்னு இருக்கானே அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கிற ஏன் ஜென்ரேஷன் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னா சயின்டிஃபிக்கலா ஒன்று சொல்றேன். நம்ம ஓசோன் லேயர் நம்ம எர்த்துக்கு பக்கத்திலேயே இருக்கும், பர்டிகுலரா இந்த மார்கழி மாசத்துல தான் பக்கத்துல இருக்கும். அதனால அந்த ஒரு நல்ல ஆக்சிஜனை நம்ம மார்கழி மாசத்துல ஏர்லி மார்னிங் இருந்து இன்ஹேல் பண்றது சயின்டிஃபிக்கலி வெரி எஃபெக்டிவ் அண்ட் ஹெல்த்தி. யாரு கண்டா நம்ம ஊர்ல ஒரு ஆக்சிஜன் 100, 2 ஆக்சிஜன் 200 அப்படின்லாம் கூட வைக்க ஆரம்பிச்சிருவா. அதனால இந்த மார்கழி மாசத்துலயே ஏர்லி மார்னிங் எழுந்துட்டு அந்த ஒரு நல்ல ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணி சேர்த்து வச்சுப்போம். எல்லாம் சரி, நம்ம மார்கழி மாசத்தை பத்தி இவ்வளோ பேசிட்டு பஜனை பாடாம இருந்தா எப்படி? அதனால நான் மட்டும் பாட போறது இல்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் பாட போறோம். நான் பாடுறேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து ரிப்பீட் பண்ண போறேன். பொங்கலோ பொங்கல் கூப்பிட்ட உடனே வந்து பொங்கல் பொங்கலோ 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 பொங்கல் சொல்லு, பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் கந்தா குகா கார்த்திகேயா காந்தேயா சரவணா சண்முகா ஞான பண்டிதா அழகப்பா எல்லாம் இவன் தானே. இந்த பேரெல்லாம் சட்டுன்னு வாயில வரலையா பரவாயில்ல, முருகா முருகா முருகான்னு கூப்பிடுங்க, துள்ளி குதிச்சுன்னு வந்துருவானாம் நம்மளை காப்பாத்துறதுக்காக. அப்பேற்பட்ட முருகனை உதரித்த வைகாசி விசாகம் அன்னைக்கு பக்தர்கள் எல்லாரும் பால் கொடுத்து தூத்திண்டு
முருகன் கோயிலுக்கு போவா. ஏதும் ஒன்றும் அறிந்திலராயினும் ஓதி ஐந்தெழுத்தும் உணர்வார் தமக்கே பேதமின்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர் மார்பேரரே. எனக்கு எதுவுமே தெரியாதியா அப்படின்னு சொல்லக்கூடியவராய் இருந்தாலும் ஏதும் ஒன்றும் அறிந்தராயினும் ஓதி ஐந்தெழுத்தும் உணர்வார் தமக்கு. ஓம் நம சிவாய என்ற ஐந்தெழுத்தை உணர்வோடு சொல்லக்கூடிய தன்மை உண்டாகிவிட்டால் என்னாகுமா? மாதும் தாமும் சிவபெருமானும் உமையமையும் வந்து அவங்களுடைய உள்ளத்தில் குடிகொண்டுருவாங்களாம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க. ஏதும் ஒன்றும் அறிந்திலராயினும் ஓதி ஐந்தெழுத்தும் உணர்வார் தமக்கு பேதமின்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர் மார்பேரரே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவிச்சையும், நமச்சிவாயவே நானவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. நமசிவாயத்தை சொல்லிகிட்டே இருந்தால் நன்னெறி காட்டும். அந்த வழியில் நம்ம போய்கிட்டே இருக்கலாம், எந்த பயமும் இல்லை. இந்த உலகத்தில் எல்லா நன்மைகளையும் கிடைக்கக்கூடிய ஒரு மந்திரம் ஒன்றுன்னா அது நமசிவாய மந்திரம். அது ரொம்ப அழகாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார். இந்த வயதில் இவ்வளவு அற்புதமாக சொல்கிறதுன்னா அது இறைவனுடைய கருணை தான். அது இந்த திருவாதிரை திருநாளிலே நடராஜ பெருமானுக்கு ஊர்த்துவத்தாண்டவராக அந்த திருத்தலத்திலே நடராஜ பெருமான் அருள்பாலித்துக்கிட்டு இருக்கார். அவருக்கு 42 அபிஷேகத்தை வருஷந்தோறும் பண்ணிட்டு இருக்க. இது 39வது வருஷம் இப்போ பண்ண போகிறது, 39வது ஆண்டு. மிக சிறப்பாக அந்த அபிஷேகம் நடைபெறுகின்றது. அந்த வழியிலே எல்லாம் வல்ல அந்த ஊர்த்துவத்தாண்டவராகிய அந்த நடராஜ பெருமான் திரு ஆலங்காட்டிலே காரைக்கால் அம்மையாருக்கு காட்சி கொடுத்து ஆலங்காடு என்பதை நாம் மனதிலே கொண்டு அங்கே திரு ஆலங்காட்டிலே நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளை எல்லாம் முடிந்தவரை கண்டுகளித்து வாழ்நாளிலே நல்ல நிகழ்ச்சியை அனுபவிக்க வேண்டும் என்று உங்களை இரவு 9 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய அபிஷேகம் மறுநாள் காலை நடந்து நள்ளிரவு காலை அதிகாலை வரைக்கும் தொடர்ந்து நடைபெறும். ஆமாம், அப்புறம் சுவாமி புறப்பட்டு பழையனூர் போயிட்டு வருவார். அந்த வெள்ளை பழையனூர் போயிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை நாம் வருஷந்தோறும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு அற்புதமான காட்சி. சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ நமச்சிவாயவே. பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை ஆவினுக்கு அருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவினுக்கு அருங்கலம் கோட்டமல்லது நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. விண்ணுராடுக்கிய விறகில் வள்ளல் உண்ணிய போகில் அவை ஒன்றுமில்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றறுப்பதும் நமச்சிவாயவே. இடுக்கண்பட்டிருக்கேனும் இறந்து யாரையும் விடுக்கிற்பிறாளன்று வினவுவோமல்லால் அடுக்கல் கீழ் கிடைக்கணும் அருளினா சிவாய பத்தும் எத்த வல்லார் தமக்கே இடுக்கனில்லையே.